மச்சி கியூஆர் ஒன்று கூட கியூஆர் கோட் இருக்கா போட்டு விட்றியே கியூஆர் கோட் இருக்கா போட்டு விட்றியே மச்சான் கியூஆர் கோட் இருக்கும். இதே மாதிரி வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த கியூஆரை தேடி போயிருப்போம். அதாவது கியூஆரை கேட்டு கால் பண்ணி நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிருப்போம் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக. அதாவது கியூஆர் முதல் ஆரம்பித்து இடையில நிறுத்தப்பட்டு மறுபடி வந்த பிறகு நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் கியூஆரை வந்து டவுன்லோட் பண்ணவே முடியாமல் நிறைய பேர் வந்து சிக்கல் பட்டு கொண்டிருந்தவ அவைக்கெல்லாம் வந்து இப்போ தீர்வுகளை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃபோன் நம்பரை மறந்தால் கூட மறுபடி வந்து கியூஆரை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரைக்கும் வாகனம் வச்சுக்கிறார்கள் கியூஆர் கோட் வந்து டவுன்லோட் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய சொல்யூஷன் தீர்வை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து கியூஆரை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து முழு விளக்கத்தை வந்து உங்களுக்கு நான் ரியலாகவே எப்படி வந்து எடுக்கிறது அப்படின்றத முழுமையாக வந்து காட்ட போகிறேன். ஸோ எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா தான் அது எப்படி எல்லாம் எடுக்கிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதுக்கு முதல் வந்து இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த கியூஆர் சிஸ்டம் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டை இல்லாட்டி பெட்ரோல் வந்து வாகனங்கள் அடிக்கடி போய் லைனில் நிற்கிறது எல்லாம் ஓரளவில் வந்து குறைச்சதை வந்து சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கியூஆர் சிஸ்டம்ன்றது மிகப்பெரிய அளவில் இந்த லைன், அதாவது பெட்ரோல் செட்டில் நிற்கக்கூடிய லைனை வந்து பெரிய அளவில் வந்து குறைச்சிருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் இந்த கியூஆரை வந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய மக்கள் வந்து மிகப்பெரிய துன்பங்களுக்கு வந்து இடர்பட்டிருந்தது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் முதல் வந்து கியூஆர் வச்சு இந்த ஃபோன் நம்பரை கூட மாற்றிட்டேன். ஏனென்றால் இலங்கையில் வந்து அடிக்கடி இந்த பேக்கேஜ் வந்து மாறி மாறி கொண்டிருக்கும். அப்போ எந்த லாபமான பேக்கேஜோ அதுக்கு வந்து நாங்கள் வேறு சிம் மாற்றி பாவிச்சு கொண்டு வந்து நாங்கள் எல்லாருமே அதனால தான் பெரும்பாலான ஆக்களுக்கு வந்து அந்த கியூஆரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய முடியாமல் போனது. இப்போ வந்து நான் நேற்றைய தினம் வந்து என்னுடைய வாகனத்துக்கு வந்து என்னுடைய பைக்குக்கு கூட மறுபடி நான் கியூஆரை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது இந்த பழைய நம்பரை நான் மறந்திருந்தாலும் புது நம்பரை வந்து நான் கியூஆரில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையாக வந்து நிறைய பேர் நாங்கள் பழைய கியூஆர், அதாவது உங்களோட வாகனம் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பீங்க, பட் உங்கள்ட்ட இப்போ கியூஆர் இருக்காது. அதே நேரம் அந்த ஃபோன் நம்பரை கூட நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பர் இல்லாமல் இருந்துக்கலாம். இல்லாட்டிக்கு அதை இன்னொரு ஆள்கிட்ட இருந்து வாகனத்தை பெற்று 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் ஒரு வாகனத்தை வாங்கி பெயர் மாற்றம் உங்களுக்கு செய்திருந்தாலும் வந்து உங்களுக்கு அந்த கியூஆர்ன்றது கிடைக்காது, உங்களோட கையில் இருக்காது. அப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த கியூஆர் எப்படி வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இவ்வளோ நாளும் இருந்தது. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. எப்படி அந்த கியூஆரை பெற்றுக்கொள்றது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களாலையும் வந்து தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த ஃபோன் நம்பரை மறந்தாக்களுக்கு வந்து சொல்கிறேன். வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்று சொன்னால் நீங்கள் சாதாரணமாகவே வந்து இதில் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து வெஹிக்கிளில் வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும், இன்னொன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் 2 ஆப்ஷன் வந்து காட்டைக்குள்ளே வந்து பக்கத்தில் இருக்கிறதுல வந்து நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபியை கொண்டு திருப்பி இதில் வந்து போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக வந்து கியூஆரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட வந்து ஃபோன் நம்பரை மறந்தவங்களுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக கியூஆர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா, அதாவது வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் சாதாரணமாக கியூஆர் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியே, அதாவது உங்களோட ஐசி நம்பரையும் என்ஐசி நம்பர் இல்லாட்டி பாஸ்போர்ட் இல்லாட்டி இன்னும் ஒன்று கேட்டிருந்தவங்க அதையும் கொடுத்து உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்தா கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணினா அதுக்கு பிறகு ஓடிபி வரும். அதுக்கு பிறகு உங்களோட பேர் கேட்கும், அதையும் கொடுத்து கீழே போனீங்கன்னு சொன்னால் அதுக்கு அங்கால தான் உங்களோட அட்ரஸ் கேட்கும். அந்த அட்ரஸையும் கொடுத்துட்டு அங்கால போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகன இலக்கம், அதாவது ஆங்கில இலக்கம் கேட்கும். அதுக்கு பிறகு உங்களோட வாகன இலக்கம், அதுக்கு கீழே வந்து இந்த செசி நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பரை வந்து நீங்கள் கொடுத்தா பிறகு கீழே வந்து கேட்கும் என்னன்னு சொன்னால் திருப்பி நீங்கள் இதை ஓவர் ரைட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். சரி, அதுக்கு நீங்கள் அதை திக் பண்ணிட்டு வந்து அங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அதாவது பழைய கியூஆர் அப்படின்றது வந்து அழிக்கப்பட்டு புதிய ஒரு கியூஆர் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். இது வந்து எப்படி வந்து செய்தவைன்னு சொன்னால் ஒன்று வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் மாற்றினத்துக்கு ஒரு காரணம், பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் வந்து நீங்கள் ஃபோன் நம்பரை மாற்றிருப்பாங்க. நீங்கள் மாற்றி ஒரு பாவனை செய்யாமல் விட்டு இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் துளைச்சிட்டீங்க இல்லாட்டி எறிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாவிக்காம விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அதை வந்து டயலாக் கால் இல்லாட்டி ஏர்டெலோ கச்சோ வந்து தடை பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு அந்த சிம்பியில் செய்யாது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களே இன்னொரு ஆளுக்கு உரிமை மாற்றம் செய்திருவாங்க, பெயர் மாற்றம், அதாவது இன்னொரு ஆளுக்கு வந்து அந்த சிம்மை கொடுத்துருவாங்க. அப்படி வந்து கொடுத்தா வந்து நீங்கள் அதை மறுபடி வந்து அந்த சிம்மை பாவிக்க முடியாதானே. அப்போ அவங்கள் வந்து எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுடைய நம்பரை கொடுத்து மாற்றிருந்தோம். அதாவது எங்களுடைய நம்பரை ஆல்ரெடி வந்து ஐசியில் வந்து அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிம்கள் எல்லாத்துக்குமே வந்து அதாவது எந்தெந்த சிம் வந்து நாங்கள் மாற்றிருக்கிறோம்ன்ற தரவை வந்து இந்த டயலாக் கம்பெனி இல்லாட்டிக்கு ஏர்டெல் அவங்கள்ட்ட இருந்து தரவுகளையும் பெற்று மறுபடி வந்து இவங்க சிஸ்டத்தில் லோட் பண்ணி யார் யார் எல்லாம் சிம்மை மாற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து புதிதாக கியூஆர் வழங்குறதுக்கு திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து
ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஃபோன் நம்பர் மறந்திருந்தா கூட நீங்கள் சாதாரணமாக செய்கிற மாதிரியே எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி கொண்டு போக கடைசியாக வந்து ஓவர் ரைட் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் உங்களோட கியூஆரை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன இலக்கம், அதாவது 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் வாகனத்தொண்டை வாங்கி பேர் மாற்றம் செய்யப்பட்டு இருந்தாலும் வந்து நீங்கள் சாதாரணமாக இதே மாதிரி திருப்பி கியூஆரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த தரவு யார் யாரெல்லாம் இந்த வாகன தகடுகள், அதாவது வாகனத்தை வாங்கி பேர் மாற்றம் செய்திருக்கிறாங்களோ அந்த தரவுகளை கூட அரசாங்கம் சேமித்து என்ன செய்யிருக்காங்கன்னு சொன்னால் தங்களுடைய சிஸ்டத்தில் வந்து லோட் பண்ணி அதுக்கு பிறகு யார் யாரெல்லாம் அந்த குறிப்பிட்ட செசி நம்பரோ இல்லாட்டி வாகன இலக்கங்களோ நீங்கள் மறுபடி டைப் பண்ணும்போது அது உண்மையாகவே இருந்தால் மறுபடி வந்து உங்களுக்கு கியூஆரை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இனி கியூஆர் இல்லை அப்படின்றது வந்து யாருமே கியூஆர் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. திருப்பி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உலகாலம் ட்ரை பண்ணினவங்களுக்கு நிறைய வந்து வெளியில் வந்து கடையிலுக்கு எல்லாம் போய் இப்போ கன பேர் வந்து கடையில எல்லாம் செய்ய ஒழிக்கிட்டு இருக்காங்க. கியூஆர் 150 ரூபா 200 ரூபா 300 ரூபா எல்லாம் வெளியில் வாங்குறாங்க கியூஆர் செய்து கொடுக்குறதுக்கு. பட் நீங்கள் ஒரு சாதாரணமாக வந்து நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ கியூஆரை வந்து கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி வீட்டையே வந்து நீங்கள் செய்யலாம் இந்த முறை மூலமாக. சாதாரணமாக உங்களுடைய பேர், அதுக்கப்புறமா வந்து வாகன இலக்க தடவை செசி நம்பர் இவ்வளோ தான் நீங்கள் கொடுக்க வேண்டி வரும். கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். வீட்டை இருந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டை இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்ளணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.